Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank God for this beautiful evening. இந்த மாலை ஆராதனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். We thank God that He's given us this evening service. நாங்கள் இப்ப தைரியமாக நிற்கிறோம். We stand here bravely. எப்படி சாத்தியமாகிறது? How do we stand here bravely? That's what our departed dear brother has taught to us. Our senior pastor has taught us this. எங்களுடைய தலைமை போதகர் எங்களுக்கு இதை சொல்லி கொடுத்திருக்கிறார். Hallelujah. 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 When we are in trouble, எப்பொழுது நாங்கள் பிரச்சனையில் இருக்குமோ, துன்பத்தில் இருக்கும் பொழுதும், when we are sad, துயரத்தில் இருக்கும் பொழுதும், when we are hurt, சோர்வான நேரத்திலேயும், when we are tired, மகிழ்ச்சியான நேரத்திலேயும், when we are happy even, எந்த விதமான சூழ்நிலையானாலும் in any type of situation, கர்த்தரை நம்பு. we believe Jesus. அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். He will strengthen us. அவர் உன்னை பலப்படுத்துவார். He will provide us. அவர் உன்னை எழும்பி நிற்க வைப்பார். ஹalleluya. He will make you stand in ஹalleluya. confidence. அவர் உன்னை கரம் பிடிப்பார். He will hold our hands. அவர் காத்துக்கொள்வார். He will protect us. அவர் தேவைகளை சந்திப்பார். And find out our needs. அந்த நம்பிக்கையோடு கூட, Do we have that belief? அந்த தலைமை போதகருடைய பயிற்சியோடு கூட, With the training of our senior ஆண்டவருடைய pastor, சித்தத்தின்படி through the will of God, நாம் இப்பொழுது தைரியமாக, we stand here ஸ்திரமாக, bravely, with power, பலமாக, with strength, மகிழ்ச்சியாகவும் கூட with happiness even. நிற்கிறோம். We stand here. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு பெரிதான கிருபை. How much of a big grace this is. தேங்கின வேளையிலே, At this time, என்ன நடக்குமோ என்று அறியாத வேளையிலே, when we do not know what's going to happen, ஆண்டவர் கரம் பிடித்தார். God gave us His hand. எங்களுடைய சித்தமல்ல, It is not our will. எங்களுடைய முயற்சி அல்ல, It is not our. எங்களுடைய வாஞ்சை அல்ல, It is not our benefit. கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே. It is the ஹalleluya. will of the Lord. கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே Through the will of the Lord, ஆணித்தரமாக சொல்ல முடியும், we can say that through the power, அழுத்தமாக சொல்ல முடியும், through Christ's power, தைரியமாக சொல்ல முடியும். through the balance that He's given us, ஆண்டவரின் சித்தம், through the will of God, தேவ சித்தம். through the will of God. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய சித்தமல்லாமல் Without His will, ஒன்றுமே நடைபெறாது என்று அறிந்திருக்கிறோம். nothing can happen. தேவ சித்தம் மாத்திரமே சாத்தியமாகும். ஓரபா His will சந்தரா only நீரபா. anything that can happen. ஹalleluya. Hallelujah. நாம் அவருடைய சித்தத்திற்கு அடிபணிகிறதான வேளையிலே, When we submit நாம் ourselves to அவருடைய His will, சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதான வேளையிலே, when we give ourselves to நாம் His அவருடைய will, சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறதான when we வேளையிலே, obey His will, ஹalleluya. hallelujah, ஹalleluya. hallelujah, தேவ சித்தம் நம்மில் நிறைவேறும்படியாக God's will be done. இயேசு தாமே நம்மை நடத்துகிறார். God will guide us. Praise you Lord. உங்களை நன்றி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்துதிக்கிறோம், We praise ஸ்துதிக்கிறோம், you. We நன்றி praise you. செலுத்துகிறோம். We thank you. Hallelujah. Hallelujah. What a great and gracious Lord we have. Hallelujah. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆமென். Amen. அவர் உன்னை அழைத்தவர், He called us. அவர் உன்னை தெரிந்து கொண்டவர், He knows us. அவர் உன்னை கைவிடுவதில்லை. And He ஹalleluya. will not leave us. அவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். He is guiding us. நீ அந்த உன்னுடைய லக்காகிய பரலோக ராஜ்யத்தை சென்றடைய மட்டுமாக Will you go to the everlasting glory land? அவருடைய கிருபை உன்மேல் இருக்க போகிறது. His blessings is upon அவருடைய you. தயவு உன்னை தாங்க போகிறது. His அவருடைய வழிநடத்துதல் உன்னை முன்னேற செய்ய போகிறது. direction ஹalleluya. will follow. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிழ்ந்து களி கூறுங்கள். Be happy. துன்பத்திலே இன்பம். When you are sad, be happy. ஹalleluya. துன்பத்தில் இன்பம், தொல்லையில் நல்ல துணைவராம் இயேசுவிடம் நாம் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பா ஆசிக்குள் நீ மனமே. துன்பத்திலே இன்பம். Sadness through joy. நீ அவர் அண்டையில கிட்டி சேர வேண்டும். You have to come close He to is Him. calling you. அவர் உன்னை Me. கூப்பிடுகிறார். Come unto me. என்னிடே வா. Whatever the sorrow you may have, உனக்கு என்ன துக்கம் you இருந்தாலும், may be starting to drown in the sorrow, நீங்கள் மூழ்கி போகலாம் துக்கத்திலே. but God is telling you, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், don't be dismayed. கவலைப்படாதே. நான் உன்னை கரம் பிடித்து தூக்குகிறேன். He will take you by His hand. நான் உனக்கு இன்பத்தை தருகிறேன். He will give you joy. இந்த உலகத்திலே இன்பமாயிருப்பாய். This world will be happy இன்ப for you. லோக பரலோகம். And then we will reach the glory land. அங்கே நீ சேர்வாய். And that way, ஹalleluya. amen. ஆகவே நாம் தியங்க வேண்டியதில்லை. So we do not have to fear. நம்முடைய தலைமை போதகருடைய வழிகாட்டுதலும் அவருடைய
தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தைகளும் Pastor Hallelujah's words and wisdom of worship, அவைகளெல்லாம் நினைவு கூர்ந்தவர்களாக, we should remember them அதை தியானிக்கிறவர்களாக, and we should meditate them. இப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் And through his God's will, அவருடைய சத்தத்தை கேட்டு hear to the word of God, அதற்கு கீழ்ப்படிந்து obey that word of God, நடப்போம் என்றார். and walk that word of God. நம்முடைய தலைமை போதகர் கண்ட தரிசனத்தை The vision the man of God had, and through him, அவர் ஊழியத்தின் மூலமாக, through his ministry, இந்த VI மிஷன் ஊழியத்தின் மூலமாக through the VI missions, அவருக்கு பின்பாகவும் இயேசுவின் வருகை வரை தொடர்ந்து நடக்கும்படியான after him until the word of God comes. ஆகவே தெய்வ சித்தத்தை செய்கிறவர்களாய் So காணப்படுவோம். let us do the will of God. ஒரு மனிதனும் தன்னை உயர்த்தி கொள்ள முடியாது. No man can bring him above. ஆண்டவர் உயர்த்தவில்லை என்றால், If God cannot do it, ஆண்டவர் நியமிக்கவில்லை என்றால், if God cannot name him, ஆண்டவர் முற்குறித்தில்லை என்றால், if God didn't written him, ஆண்டவர் அழைத்தில்லை என்றால், if he didn't call him, ஆண்டவர் அந்த ஸ்தானத்திலே வைக்கவில்லை என்றால், he did not give him that யாரும் position. தானாகவே அதை அடைந்து விட முடியாது. ஹalleluya, Without God, nobody can attain ஹalleluya, themselves. Hallelujah. ஹalleluya. அவனமாக And that way, ஆண்டவர் நிறுத்துகிற தலைமையானவர்களை, poor God leads according to thy will to take over the leadership, only that person can come into that place. Hallelujah. தேவன் நியமித்த ஒரு தலைமையை மட்டுமே தேவன் எடுத்துக்கொண்டு வருவார். தேவன் தெரிந்து கொண்ட நடத்துக வேண்டும் என்றாக முன்குறித்த தலைமை என்று சொல்லக்கூடிய மனிதன் மாத்திரமே அந்த தலைமையை ஏற்க முடியும். ஓரபா சாந்தாரா லீரபா. It is not my will. இது எங்களுடைய சித்தம் அல்ல. It is not my plan. இது எங்களுடைய திட்டம் அல்ல. I have never imagined that I will come to this stand. நாம் இப்படி வருவோம் என்று நாம் நினைக்கவில்லை. நான் இந்த நிலைமைக்கு தலைமை பொறுப்பிற்கு வருவேன் என்று நான் கனவு காணவில்லை. ஆனால் தேவனுடைய சித்தம். But pastor says it's the will of God. தேவனுடைய சித்தம். It is the will of God. I surrender myself unto thee. நான் அவருடைய சித்தத்துக்கு அடிபணிகிறேன். I surrender myself to God. நான் தேவனுடைய சித்தத்துக்கு I அடிபணிகிறேன். surrender myself to Jesus. இயேசுவுக்கே நான் அடிபணிகிறேன். I surrender myself to the Holy Ghost. சரரபா சந்தரா லீரபா. பரிசுத்த ஆவியானவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நான் என்னை ஒப்படைக்கிறேன். கர்த்தருடைய சித்தம். It's the will of God. நான் இதை பொறுப்பேற்க வேண்டும் என்று இருப்பேன். Through the leadership that is with He is going to lead me. Hallelujah. அவர் என்னை Shantara வழிநடத்துவார். liraba. Whatever may come, எது வந்தாலும் I do not dismay. நான் பயப்படவில்லை. I will not afraid. நான் Oh, தயங்கவில்லை. I got my Jesus. ஏனால் என் தேவன் என்னுடன் Because it இருக்கிறார். is the will of God. ஏனால் அவருடைய Hallelujah. சித்தமாக இருக்கிறது. God will make me to go forward. தேவன் என்னை முன்னெடுத்துவார். And He will bring the multitude of people, the chosen people, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், Hallelujah. தேவனுடைய ஜனங்களை தேவன் எடுத்துக்கொண்டு வருவார். Hallelujah. 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 So கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். So I praise God கர்த்தரையே துதிக்கிறேன். and I praised him only. நாங்கள் We, தலைமை போதக இறந்த அந்த நாள் முதற்கொண்டு, when Pastor Hallelujah left us, அந்த நாள் முதற்கொண்டு and after that day இன்று வரையிலும் till today, இரவிலே ஜபத்திலே தரித்திருக்கும்படியாக கர்த்தர் எங்களை ஏவினார். every day and night we are standing fast in prayer. ஜபத்திலே தரித்திருந்தோம். Through prayer only. ஜெபித்தோம். We prayed நிற்கிறோம். and we stand முன்னேறுவோம். and we will go on. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். Praise be to God's name. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான நண்பர்களே, My dear friends, இயேசு சொல்கிறார் நான் உன்னுடைய நண்பன் என்று. Jesus says that he is your friend. நாமும் சொல்கிறோம் நாம் நண்பர்கள். ஹல்லேலூயா. Pastor also says that he is your friend. ஆகவே நாம் பகிர்ந்து கொள்ளலாம். So share with me. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். His name only. கூட்டமாக தேவன் பின்னே இயேசுவின் பின்னே செல்லுவோம். கூட்டமாக let's go as a band behind Jesus. Hallelujah. Shandara liraba. To reach our goal. Hallelujah. நம் இலக்கை தேடுவோமாக. இலக்கை சென்றடைவோம். Thank you Lord. Amen. Thank you Lord. சேர்ந்து ஒத்துழையுங்க. Let us join together.
சேர்ந்து செயல்படுங்கள். In unity. சேர்ந்து ஊழியத்தை செய்வோம். In ministry. நான் அல்ல. It is not me. நாம். It is us. நாம். It is us. ஊழியத்தை செய்கிறோம். Let us do the ministry. ஊழியம் தேவனுடையது. The ministry is of the Father. என்னுடையதல்ல. It is not ours. Banner is VI mission. அதனுடைய கொடி VI mission. ஊழியம் தேவனுடையது. ஹalleluya. Hallelujah. It is the ministry of Hallelujah. Let's go under the banner VI mission as a band. VI mission கீழேயே நாம் ஊழியத்தை செய்வோம். VI mission கொடியின் கீழே ஒரு கூட்டமான ஜனங்களாய் நாம் முன்னேறி செல்வோம். Amen. Praise be to his name. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், Those who are watching this service, let us join with us not only in this service, in all aspects. சர்வீஸ்ல மட்டும் இல்லாதபடிக்கு எல்லா விதத்திலும் நம்முடன் இணைந்திருங்கள். According to the will of God. தேவனுடைய சித்தம்படியே. Not by just calling of us. எங்களுடைய கூப்பிடலுக்கு மட்டுமில்லை. Only by the will of God. தேவனுடைய சித்தம்க்கு மட்டுமே. Then everything will be victorious. And எல்லாமே வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாமே ஜெயமாய் நடைபெறும். எல்லாம் ஜெயமாக இருக்கும். எல்லாமே ஜெயமாய் நடைபெறும். It will be glorious for us. ஜெயக்கொடி பிடிப்போம். Let us hold the glory land. முன்னேறி செல்வோம். Let us go forward. ஆராதனையிலே பங்கு கொள்வோம். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் Through the will of God, இந்த ஆன்லைன் ஆராதனையும் this online service ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 6 மணிக்கு நடைபெறும் என்று விசுவாசிக்கிறோம். Each Sunday evening at 6 o'clock these services are going to happen. இதற்கு முன்பாக 4 மணிக்கு And during 4 o'clock in the evening 10 நிமிட தியானம் இருக்கிறது. There's a 10-minute devotion. Everything according to the will of God. எல்லாம் தேவனுடைய சித்தப்படியே. We may propose and we may try to do things. நாங்கள் ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்த பார்க்கலாம். But it could not be possible. அது முடியாத சாத்தியமான காரியம் அல்ல. Only the will of God will be carried out. கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற்றப்படும். Hallelujah. 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 Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஆராதனை கடந்து செல்வோம். Now let us go to the ஒவ்வொரு பகுதியும் உனக்கு ஆசீர்வாதம். Each part is a blessing. ஒவ்வொரு பகுதியும் உனக்கு உற்சாகம். Each part is an encouragement. ஒவ்வொரு பகுதியும் உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே முன்னேற்றம். Each part is going to give you the blessings இந்த that you need for உலகத்திலே your life. செழிப்பு, The wealth in the world, பரலோகத்திலே நித்திய செழிப்பு. and heaven is glory land. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். Let God bless us. Amen. Amen. The song which we are going to sing now is a very favorite song to our departed beloved pastor. பாடும்படியான பாடலானது நமது அருமையான தலைமை போதகருக்கு மிகவும் பிடித்தமான பாடலாயிருக்கும். I will lean upon the chest of our Lord Jesus. நான் எனது தலைவன் இயேசு ராஜரின் மார்பில் சாய்ந்திருப்பேன். And I will rejoice. நான் அங்கே அமைதியாய் மகிழ்ந்திருப்பேன். That's how the song is going on. அதை தான் இப்பொழுது பாடப் போகிறோம். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. தலைவன் இயேசு
குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வே நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வே தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே அணைத்துக் கொள்பவரே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் Hallelujah. ஹalleluya. God is good. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். When we lean upon Him, அவர் மேல் சாய்ந்திருக்கும் பொழுது He is going to fill us with the joy. அவர் நம்மை மகிழ்ச்சியால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். How do we get the joy? நாம் மகிழ்ச்சியை எப்படி கண்டடைவோம்? By His grace, He has given everything that we want in this world. இந்த உலகத்திற்கு நமக்கு தேவைப்படுமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கிருபையின் மூலம் நாம் அடைந்திருக்கிறோம். And more than that, அதற்கும் மேலாக and more essential than what we get in this world, இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கான காரியங்களுக்கும் மேலான ஒரு காரியம் உண்டு என்றால், that is the spiritual guidance, அதுதான் ஆவிக்குரிய வழிநடத்துதல், spiritual blessing, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் and the leading, வழிநடத்துதல். Praise be to His name. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. So this is the time for us to worship and thank the Lord. இது நம் தேவனை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதற்குமான So நேரமாய் இருக்கிறது. wherever you are, நீங்கள் எங்கே இருந்தாலும் just feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணருங்கள். It is the presence of God is there, தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. and the Holy Ghost is moving upon us. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி Get into கொண்டிருக்கிறார். it. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். Forget yourself. உங்களை நீங்கள் மறந்து Feel the presence of God தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்கள். and thank the Lord for everything that He has done in our life. அவர் நம்முடைய ஜீவிதத்தில் செய்த எல்லாவற்றையான காரியங்களுக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். He is our God in our high time and low time, அவர் நமக்கு இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் அவர் நமக்கு and தேவனாய் He இருக்கிறார். is our God in where we were in sorrow, nam dukkatila irundhom, but God is lifting us up. Hallelujah, rabba shandara li rabba. நாம் துக்கத்தில் இருக்கும்படிய நேரத்தில் இருந்தாலும் தேவன் நம்மை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். தூக்கி விட்டார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Because we got the blessed hope. நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, that we will be seen in the kingdom of God. இயேசுவினுடைய ராஜ்யத்திலே காண்போம் என்பதான திட நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படுகிறோம். God has put the faith in us. நமக்குள்ளாக ஆண்டவர் அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறார். Praise be to His name. Before 2 weeks, our dear pastor also departed from this world and entered into the heavenly abode. நம்முடைய 2 வாரங்களுக்கு முன்பாக நம்முடைய அருமையான போதகரும் கூட இந்த உலகத்தின் ஜீவியத்திலிருந்து விடுபட்டு அங்கே பரலோக ராஜ்யத்திலே ஹalleluya அந்த வீட்டிலே பிரவேசிக்கும்படியாக கடந்து சென்றிருக்கிறார். ஓ ஜீசஸ், ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thou art given us the blessed hope that we can see them face to face when Jesus come to take us with them. நீர் இயேசுவே நீர் வரும்பொழுது அவர்களை முகமுகமாய்
தரிசிக்கும்படியாக காணும்படியாக நீர் எங்களை அழைத்து செல்வீர் என்பதான ஒரு திட நம்பிக்கை எங்களுக்குள்ளாக நீர் வைத்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அலரபா ஷாந்தாரா லீராபா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் பா இயேசுவே. ஓ ஜீசஸ், நீர் எங்களை கைவிடப் போவதில்லை. You are not going to leave us, O Lord. Oh Jesus, you have taken our hands in thy hands. எங்களுடைய கரங்களை உம்முடைய கரங்களிலே நீர் பற்றி கொண்டிருக்கிறீர். Hallelujah. We know that you will never leave our hand, O Lord Jesus. நீர் எங்களுடைய கரங்களை ஒருபோதும் விடுவதில்லை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Let us be obedient before you. முன்பாக நாங்கள் அங்கே கீழ்ப்படிகிறவர்களாய் இருக்கும்படியாக கிருபை செய்வீராக ஆண்டவரே. Let us hear thy word and walk in the path that thou art showing to us. நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு நீர் எங்களுக்கு காண்பிக்கிற பாதையிலே நடக்கிறவர்களாய் இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. Oh Jesus, we thank you, we thank you Lord, we praise you Lord, we praise you Lord. வாய்களை திறந்து let us open our mouth and praise the Lord. கர்த்தருக்கு துதி செலுத்துவோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Uraba shandara liraba. Hallelujah. Thank you Lord, 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 thank you Lord. எங்களை திக்கற்றவர்களாய் விடேர் என்று சொன்ன ஆண்டவர். Hallelujah. Oh Jesus, you are going to lead us. Oh நீர் எங்களை வழி நடத்தப் போகிறீர். You are going to protect us. எங்களை நீர் பாதுகாக்கப் போகிறீர். You are going to make us grow in the faith. எங்களை விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய செய்ய போகிறீர். ஓ ராபா ஷாந்தாரா லீராபா. Feel it in your heart that God is doing that gracious operation in you. கர்த்தருடைய இருதயத்தில் அந்த கிருபையின் கிரியையை செய்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். We will not go dismay, O Lord. Hallelujah. நாங்கள் அங்கே தியங்க போவதில்லை. Praise you Jesus, praise you Jesus. ஓ ராபா ஷாந்தாரா லீராபா. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாழ்த்தன் ஸ்தோத்திரம் செய்வோம், ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்துதிப்போம், கர்த்தரை ஸ்துதிப்போம். ஓ ஜீசஸ். ஓ ரபா ஷாந்தாரா லீராபா. ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thou art great, O Lord. நீர் மகா பெரியவர் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh Jesus, we thank you for this mission work. இந்த விஷன் ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ராபா ஷாந்தாரா லீராபா. We are a part in that, O Lord Jesus. நாங்கள் ஒரு பாகமாக இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். We are a part in the kingdom of, in thy kingdom. உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் ஒரு பகுதியாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. We thank you Lord for all the Christians, believers all over the world. இந்த உலகம் முழுதுமாய் இருக்கும்படியான எல்லா விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We are one among that. நாங்கள் அவர்களே ஒருவராய் இருக்கிறோம். We thank you Jesus, we thank you Jesus, we praise you Lord, we thank you Lord, we thank you Lord, we thank you Lord. Praise the Lord. Stotram, stotram, stotram. We thank you Lord that we are having a, oh Jesus, protecting hand. உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களுக்கு இருக்கிறபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. காக்கும் கரங்கள் உண்டனுக்கு. Hallelujah. Thank you Jesus. Lord, protect us, O Lord. உம்முடைய கிருபையினாலே எங்களை நீர் Hallelujah, hallelujah பாதுகாப்பீர். காக்கும் கரங்கள் உண்டனுக்கு. Thank you Jesus. ஓ ராபா ஷாந்தாரா லீராபா. Hallelujah. இந்த பாடலை தெரிந்தவர்கள் join and sing with faith. விசுவாசத்தோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise Jesus. ராபா ஷாந்தாரா. Hallelujah. Yes Lord, we believe. Jesus, we believe you. Hallelujah. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு
protect us from all evil of this world. இந்த உலகத்தில் காக்கும் கரங்கள் உண்டு. பாடி பாடி அலைகளை தாண்டிடுவேன். Praise the Lord. பாடி பாடி அலைகளை தாண்டிடுவேன். Thank you, Jesus. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகும் போல எழுந்திடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகும் போல எழுந்திடுவேன்.
Yes, Lord Jesus. We believe you, Lord. We believe you, Lord. We believe you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, we got a blessed hope of Jesus. Oh, Lord, எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். Hallelujah. Hallelujah. With that we can pray the rocks, O Lord Jesus. கண்மலையும் உடைக்கும்படியாக நீர் எங்களுக்கு கரம் பிடித்திருக்கிறீர். ஓ ராபா சந்தராலி ராபா. ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you, Jesus. Thank you, Jesus. Oh Lord Jesus. Oh Lord Jesus. நம்புவோம், 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 நம்புகிறோம், நம்புகிறோம். ஓ ராபா சந்தராலி ராபா. நம்பிரோமது எல்லாம் கைகூடும், எல்லாம் கைகூடும். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise you, Lord. We believe. We believe. All things are possible. Hallelujah. Only believe, yes, Lord. Lord, we believe. All things are possible. Lord, we believe. Yes, Jesus. Nambugiro, Nambugiro, Yahweh Kaikuru, Nambugiro. Yes, Jesus is telling you, this time, just believe and everything will be possible by my grace. Nambiduwan, nambiduwan, Yahweh Kaikuru. Hallelujah. Nambiduwan. Yes, Lord Jesus, we believe you. Nambugire. Thank you, Lord. Nambugire. Yahweh Kaikuru. Nambugire. Thank you, Lord. We praise you, Lord. Yes, we believe you, Lord. By thy grace, as we believe, everything is going to be possible. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம். நீ வாக்களித்த வண்ணமாக எல்லாம் உடைய கிருபையினாலே கை கூட போகிறதுக்காக, கை கூடுகிறதுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34 1 முதல் 22 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன்.
நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமேன். The portion for today is taken from Psalms 34. I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. My soul shall make its boast in the Lord. The humble shall hear of it and be glad. O magnify the Lord with me, and let us exalt his name together. I sought the Lord, and he heard me, and delivered me from all my fears. They looked to him and were radiant. The poor man cried out, and the Lord heard him, and saved him out of all his troubles. The angel of the Lord encamps all around those who fear him, and delivers them. O taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him. O fear you his saints. There is no want to those who fear him. The young lions lack and suffer hunger, but those who seek the Lord shall not lack any good thing. Come, you children, listen to me. I will teach you the fear of the Lord. Who is the man who desires life and loves many days that he may see good? Keep your tongue from evil and your lips from speaking guile. Depart from evil and do good. Seek peace and pursue it. The eyes of the Lord are on the righteous, and his ears are open to their cry. The face of the Lord is against those who do evil, to cut off the remembrance of them from the earth. The righteous cry out, and the Lord hears, and delivers them out of all their troubles. The Lord is near to those who have a broken heart, and saves such as have a contrite spirit. Many are the afflictions and the righteous, but the Lord delivers him out of them all. He guards all his bones, not one of them is broken. Evil shall slay the wicked, and those who hate the righteous shall be condemned. The Lord redeems the soul of his servants, and none of those who trust in him shall be condemned. Praise be to God. Amen. அது இயேசுவின் நாமத்தினாலே சபையார் அனைவரையும் வாழ்த்துகிறேன். You know, the Bible says வேதம் சொல்லுகிறது 100%, everybody 100% who can never go to heaven. 100% எல்லாரும் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று சொல்ல முடியாது. எப்படியோ பார்த்து ட்ரை பண்ணி நீயா திரும்பி ரொம்ப நாளா சரி போ, நீயா நீ நல்ல மனுஷன் தான் சரி போ, இந்த மாதிரி பரலோகம் கிடையாது. பரலோகத்தில் கர்த்தர் கூட்டி சேர்க்கிற ஜனங்கள் they must be really dedicated and came out all for Jesus. பரலோகத்திலே தேவன் கூட்டி சேர்க்கிற ஜனங்கள் எப்பொழுதும் தங்களை அர்ப்பணித்தவர்களாய் தேவனுடைய கனப்படுத்துகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். The Bible always speaks about 1/3. வேதத்தில் எப்பொழுதும் வாசிக்கும் பொழுதெல்லாம் 1/3 என்று சொல்லப்படுகிறது. So 1/3 is a chosen group of God. எப்பொழுதுமே தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இந்த 1/3 தான் இருக்கிறாங்க. And God is going to rise that 1/3 God's people in this church through all that we do. நாம் இந்த சபையிலும் கூட நாம் செய்கிற எல்லா காரியங்களிலிருந்து நிச்சயமாக 1/3 தேவன் தெரிந்து கொள்ள போகிறார். இப்போதான் கர்த்தர் சொன்னார், நான் எல்லாத்தையும் உனக்கு காண்பிக்க போறேன்னு. இப்போதான் பார்க்குறேன். போய் உண்மையா இருக்கிறவங்க, டெடிகேட்டட் பீப்புள், தியாக உணர்வோடு கூட கர்த்தரை தேடுறவங்க, பொய்யை சொல்றவங்க, பொய்க்கு பதில் கொடுக்கறவங்க, பொய்யோடு கூட சேர்ந்தவங்க, கர்த்தர் நாமத்துக்கு மகிமையா ஜீவிக்கிறவங்க யாருன்னு அப்படியே பழுச்சுன்னு தெரியுது. இந்த மாதுளம்பழம்னு ஒன்று சொல்லியிருக்குது, தெரியுமா? அது மாதுளம்பழம்னு. அதை முழுசா இருந்தா பார்த்தா ஒரு பழம் ஒரு தோல் இருக்கும். அது ஒரு பழம் ஒரு தோலா? அது ஒருவேளை ஒரு தோல் போட்டிருக்கோம்,
தோல் இருக்கும், இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். ஆனால் அந்த தோலை, அந்த மாதுளம்பழத்தை ரெண்டாக அறுத்து அப்படி பிரித்து வச்சா எப்படி இருக்கும்? அதில் உள்ள இருக்கிற அந்த சிவப்பு என்னது சொல்லலாம், அந்த பழத்தில் சின்ன சின்ன நட்ஸு விதை மேலே சிவப்பா அப்படியே அவ்வளோ அழகா அதுக்கு இந்த கழுத்தில் போட்டுவாங்களே சிவப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு அது மணி, சிவப்பு மணி மாதிரி அவ்வளோ கண்ணை பறிக்கிறதா இருக்கும். அறுத்து அதை பார்த்தா மொத்தமாக பார்த்தா இது என்ன, இது ஒரு மாதிரி இதை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் மாதுளை பழத்தை பார்த்த உடனே இது நல்ல பழம்னு சொல்லவே மாட்டாங்க. அதை அமுக்கி பார்ப்பாங்க, அப்புறம் அது மூந்து பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தா தான் தெரியும் அது நல்ல, அது எப்படி இருக்குது. ஆகையால this is the time the Lord is slicing the church to see the beauty of God's people. இந்த மாதிரி காலங்களிலே தேவன் நிச்சயமாய் தேவனுடைய சபையை வகை அறுத்து அவர் உள்ளே பார்க்கிறார். தேவனுடைய சபையின் அழகை அவர் காண்கிறார். எல்லாரையும் நம்பி நின்றேன், ஆனா இப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா வெளிப்படையா காண்பிக்கிறார். நம்புற ஜனங்க யாரெல்லாம் வச்சுதான் கர்த்தர் இன்னும் புதிதான காரியத்தை செய்ய போறாரு கர்த்தர் காண்பிக்கிறார். ஆகையால நடக்கிற எல்லாத்துக்காகவும் கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லா நன்மைக்காக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லா குழப்பத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லா குழப்பத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லா குழப்பத்துக்காக ஒரு டோரா சிட்டு கை வராதா? எல்லா குழப்பத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லா சந்தோஷமான கிரியைகளுக்காக அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. Let me say, give a short word what God said. இந்த கால வேளைக்கான ஒரு குறுகலான ஒரு வார்த்தையை How many of you சொல்கிறேன். remember what we have heard last week? கடந்த வாரத்திலே நாம் என்ன செய்தி கேட்டோம்? How many of you remember? எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? போய் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும். சரி பத்திரமா இருக்கட்டும் அந்த பேப்பர், ஆனா எடுத்து கொஞ்சம் பார்த்தா நல்லது. வீட்டுக்கு போய் பார்த்துங்க. I will tell you today. நான் இன்றைக்கு கவனியுங்கள். We have seen last week கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் God's purpose in our lives. தேவனுடைய திட்டம் நம்முடைய ஜீவிதத்திலே என்ன என்று பார்த்தோம். We have seen clearly நாம் தெளிவாக நாம் God கேட்டது has got a purpose for every single person. தேவனுடைய திட்டம் ஒன்று ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் உண்டு. And that purpose has not yet unfolded to many people. தேவனுடைய பரிபூரண இந்த திட்டமானது अनेक பேருடைய ஜீவியத்திலே காணப்படவில்லை. So it is important for us to step into God's plan, God's purpose in our lives. கர்த்தருடைய பூரணமான இந்த திட்டத்துக்குள்ளே நாம் படி எடுத்து வைக்க வேண்டும். Salvation is only a beginning. ரட்சிப்பு இதற்கு ஒரு ஆரம்பம் தான். After salvation, one by one, all this would take place. ரட்சிப்புக்கு பின்பு ஒன்றின் பின் ஒன்றாக இவை எல்லாம் நிறைவேறப்பட வேண்டும். So, are you in God's plan? Have you stepped into God's plan? முக்கியமான கேள்வி என்னவென்றால் நீங்கள் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே படி எடுத்து If you have வைத்திருக்கிறீர்களா? not stepped into God's plan, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து இல்லாவிட்டால் there's no blessing. There's no real hope before us. நமக்கு முன்பாக ஒரு நல்ல நிச்சயமோ நம்பிக்கையும் இல்லை. Today, another most important thing for God's people after salvation. ரட்சிப்புக்கு பின்பு தேவனுடைய ஜனங்களுக்கு இன்னொரு முக்கியமான காரியம் The most என்னவென்றால் important thing that would make your life a strong life. உன்னுடைய ஜீவியத்தை ஒரு ஸ்திரப்பட்ட ஜீவிதமாய் மாற்றுகிற ஒரு காரியம் உண்டென்றால் Secondly is this, இதுதான் consciousness. மனசாட்சி அல்லது உணர்வு. Consciousness. நம்முடைய மனசாட்சி. Good. Apostle Paul was a great apostle. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய அப்போஸ்தலராக And விளங்கினவர். he said, அவர் சொன்னார், I was not made an apostle by man, but by God himself. நான் மனுஷனால் அப்போஸ்தலராக நியமிக்கப்படாமல் தேவன் தாமே என்னை அப்போஸ்தல ஊழியத்திற்கு நியமித்தார். And Apostle Paul was a man whom God used to establish lot of churches all over the world. உலகம் முழுவதும் நிறைய சபைகளை ஸ்தாபிக்கும்படியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து உபயோகம் பண்ணப்பட்டார். And his life was an exciting life. அவருடைய ஜீவிதம் மிக சுவாரஸ்யமான ஒரு His ஜீவிதம். life was a challenging life. அவருடைய ஜீவிதம் ஒரு மாற்றம் பட்ட ஒரு ஜீவிதம். His life was a life of example. அவருடைய ஜீவிதம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஜீவிதம். His life was a life of sorrow and pain. அவருடைய ஜீவிதம் ஒரு வேதனை கவலை நிறைந்த ஒரு But ஜீவிதம். he was the man ஆனால் இந்த மனிதனோ who took the gospel to the Gentiles. புறஜாதியாருக்கு தேவனுடைய மகத்துவமான சுவிசேஷத்தை And கொண்டு it is சென்றவர். because of that man, இந்த மனிதனின் நிமித்தமாக today the gospel, the churches are there all over the world.
தேவனுடைய சபைகள் உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So he did a great work. ஆகவே அவர் பெரிதான ஒரு சேவையை செய்தார். And lastly he came to the end of his life. முடிவிலே தம்முடைய ஜீவிய ஓட்டத்தின் முடிவுக்கு வந்தார். We read about the end, the life's end of Apostle Paul from Acts chapter 22 to the end. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் தொடங்கி முடிவு வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முடிவின் ஜீவிய காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In chapter 22 we read 22ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் how Apostle Paul was arrested by the Roman centurion or commander. அந்த ரோம அதிகாரியின் மூலமாக எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார் என்பதை சொல்லுகிறது. In chapter 23 we read 23ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் Apostle Paul was being judged by the high priest council. அந்த பிரதான ஆசாரிய சங்கத்தினரால் அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயம் தீர்க்கப்படுகிற சம்பவத்தை குறிக்கிறது. So he was taken to the council of the high priest. இந்த நியாய சங்கத்துக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு செல்லப்படுகிறார். And he started to speak there. அங்கே அவர் பேசுகிறார். At that time the first statement is most important. அப்பொழுது அவர் சொன்ன இந்த முதல் வாக்கியம் மிக முக்கியமானது. Chapter 23 verse 1. 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Chapter 23 verse 1. First part. 23:1. It says, அங்கே சொல்லுகிறது, I have lived with all good conscience before God until this day. Read it. எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is important. இது முக்கியமானது. He gives a testimony அவர் இங்கே ஒரு சாட்சியை at the சொல்லுகிறார். end of his life. அவருடைய ஜீவிய ஓட்டத்தின் முடிவிலே I spent all my life until this moment என்னுடைய ஜீவிய நாள் இந்த கடைசி நேரம் வரைக்கும் with good conscience. ஒரு நல்ல மனசாட்சியோடு. Oh, that's what God is expecting. இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Good conscience. ஆண்டவர் எதிர்பார்ப்பது நல்ல மனசாட்சி. Conscience is the voice of God. மனசாட்சி என்பது கர்த்தருடைய சத்தமாய் நம்ம உள்ளே இருக்கிறது. It's God's voice. இது கர்த்தருடைய So சத்தமாகும். the conscience is there in the life of all people. எல்லா தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியத்திலும் இந்த மனசாட்சி இருக்கிறது. From good people, men and women, all religious people, everybody has got conscience. உலகத்தில் வாழும் எல்லா மனுஷருக்குள்ளும் இந்த மனசாட்சி இருக்கிறது. ஆண் என்றாலும் பெண் என்றாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும். God kept his voice, the conscience, not only in man but in all his creation. இந்த மனசாட்சியாகிய கர்த்தருடைய சத்தத்தை மனிதரில் மாத்திரமல்ல எல்லா தம்முடைய சிருஷ்டிக்குள்ளேயும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். Birds has got conscience. பறவைகளை பார்த்தாலும் அவர்களுக்கு அதற்கும் மனசாட்சி உண்டு. And if you carefully watch how the birds live, they live with good conscience with each other. பறவைகளை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்றால் அது ஒருவருக்குள்ளே ஒருவர் ஒரு நல்ல மனசாட்சியோடு செயல்படுகிறது என்பது உண்மை. In the early days people will have பழைய நாள்ல ஜனங்க வந்து புறா வச்சுருப்பாங்க. புறா கூட்டுக்குள்ள அந்த ஆண் புறா ஒன்று பெண் புறா ஒன்று இருக்கும். இன்னொரு ஆண் புறா உள்ள வந்துச்சுன்னா உள்ள இருக்கிற பெண் புறா வந்து அப்படி சட்டையை அச்சு அதை தர்த்தம். What honesty. That is the conscience. எப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி பாருங்கள். மாடு எடுத்துக்கலாமே, மாட்டு கூட கான்சியன்ஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா, கிராமங்கள்ல போனா கஞ்சி தண்ணி தானே சோறு வடிப்பாங்க. ஆமா, கஞ்சி. எங்க பாஸ்டர் சோறு கஞ்சி தண்ணி எல்லாம் எல்லாம் தான் இருக்குது, எல்லாத்தையும் தான் பேசணும். அந்த கஞ்சி தண்ணி வச்சிருவான். அதை வச்சு அங்க ஒரு ரவுண்டா ஒரு தொட்டி இருக்கான், தொட்டியோட ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் கழனி தண்ணியான்னு தெரியல, கழனி தண்ணியா கழிவு தண்ணின்னு தெரியல, அரிசியை போட்டு நல்லா பெஞ்சிட்டு அதுல இருந்து வர தண்ணி வாசனையா இருக்கும் நல்லா, அந்த தண்ணியை கொண்டு போய் அது உள்ள ஊற்றிடுவான். அதெல்லாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் மீதி சாப்பாடு எல்லாம் மீதி இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு அந்த தட்டை கிராமங்கள்லாம் முதல்ல எடுத்துன்னு போய் அங்கதான் அப்படி தட்டி விட்டுட்டு அப்புறம் தான் அதை கொண்டு போய் தண்ணி போட்டு கழுவுவான். எல்லாம் அது உள்ள இருக்கும். இந்த மாடை அது பக்கத்துல ஒரு கயிறை கட்டி, ஒரு கயிறுல ஒரு குச்சியில கட்டி வச்சிருவான். அதை அந்த மாடு இருக்குதே, அந்த வாசனையை பார்த்தோன்னா அதுக்கு குடிக்கணும்னு இஷ்டமா இருக்கும். அது என்ன செய்யணும், அந்த கயிறை பிடிச்சி இழுத்துன்னு இருக்கும். நட்ட கொம்பு வந்து மெதுவா மேல வரும். உடனே அவனுக்கு கோபம் வந்துடும்.
அந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு. அங்கேருந்து ஒரு குச்சி எட்டுன்னு வருவான், டமால் டமால்னு 2 அடி கொடுப்பான். இங்கே ஒன்று அங்கே ஒன்று கொடுத்து அந்த அவன் நாட்டின அதுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கு கூ கூ என்னது அதெல்லாம் வேணாம், அந்த குச்சியை நல்லா ஆழமாக அடிச்சு விட்டுருவான். முதல்ல அடிச்சுட்டு ஆழமாக அடிச்சிருவான். அடிச்சு அப்படிங்க அப்புறம் அவன் இருக்கும் போது இந்த மாடு பசாவன்னு நின்று இருக்கும். அவன் போயிட்ட உடனே அவன் கொஞ்சம் போயிட்டுமே திருப்பி இழுத்து இழுத்து பார்க்கும். அவன் அங்கேருந்து அவங்க திரும்பி பார்த்தான், அது பாட்டுக்கு பேசாமல் வந்துருக்கும். மாடு அதுக்கு தெரியுது இப்போ அவன் வானான்னு சொல்லியிருக்கிறான், அதுக்கு தான் உத கொடுத்தான். இப்போ திருப்பியும் நான் அதுக்கு போனேன்னா மறுபடியும் எனக்கு நல்லா உத கிடைக்கும், அது செய்யக்கூடாதுன்னு அது பேசாமல் இருக்குது. மாட்டு கூட புத்திக்குது, புத்தி இல்லை, மனசாட்சி இருக்குது. So every creature has got the conscience, that is God's voice. ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கும் இந்த மனசாட்சி உண்டு, இது தேவனுடைய சத்தமாய் அதற்குள்ளே இருக்கிறது. The conscience, the God's voice is of 2 kinds. இந்த மனசாட்சி என்று சொல்லுவது 2 விதப்படும். We read it once again from the statement of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன இந்த வாக்கியத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். In chapter 24 we read, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம், Paul was taken before the governor of Rome. அந்த ரோம ராஜ்யத்தின் அதிபதியின் முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு செல்லப்படுகிறார். He was in Jerusalem. எருசலேமிலிருந்து. So before the governor, when he was asked to speak, அந்த அதிபதியின் முன்பாக பேச ஆரம்பிக்கும் பொழுது Apostle Paul said like this. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். Acts chapter 24 அப்போஸ்தலர் 24 verse 16. 16ஆம் வசனம். Chapter 24 verse 16. 24 16. I myself always strive to have conscience without offense before God and man. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். That's what is important. இதுதான் மிக முக்கிய பாருங்கள். What he says, அவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? conscience without offense. In Tamil it's very good. குற்றமற்ற மனசாட்சி. That's important. தமிழிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றமற்ற மனசாட்சி. Do we live with conscience without offense? நாம் குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ்க்கை நடத்துகிறோமா? Or it's called guilty conscience. அல்லது குற்ற உணர்வு உடையவர்களோடு இருக்கிறோமா? What kind of conscience do you have? எந்த விதமான மனசாட்சி உடையவர்களாய் இருக்கிறோம்? Is it a good conscience or it's a guilty conscience? ஒரு நல்ல மனசாட்சியா அல்லது குற்றமுடைய மனசாட்சியா? No, the man said, இப்பொழுது பவுல் I சொல்லுகிறார், had good conscience before God and before man. Number 2, that is true with God and with man. இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி. கிறிஸ்தவம் சொல்லுங்க, எல்லாம் கடவுளுக்கு தெரியும் நான் யாருன்னு. அவர் என்ன பார்த்துக்கிறாரு, நடக்காது. If you have the conscience, உனக்கு ஒரு மனசாட்சி இருக்கும் என்றால், and that conscience should be seen by man, இந்த மனசாட்சி மற்றவர்களால் பார்க்கப்பட and வேண்டும். it should also be seen by God. தேவனும் அதை காண வேண்டும். The people are living with guilty conscience in these days. ஜனங்கள் ஒரு குற்ற உணர்வோடு இந்த நாட்களிலே The ஜீவிக்கிறார்கள். people who are living with guilty conscience, they will have one in heart and one in talk. இந்த குற்றமுடைய மனசாட்சி வெளிப்புறம் ஒன்றும் உட்புறம் ஒன்றுமாக இருக்கிறது. So there is no connection between the word and the heart. இதன் நிமித்தமாக நம் இருதயத்தில் யோசிப்பதும் வாயில் பேசுவதும் வேறு They விதப்படுகிறது. will speak one thing in the church, they will speak something totally different in their homes and with the people. இந்த மனசாட்சி நிமித்தமாக சபையில் வரும்பொழுது ஒரு பேச்சு, பின்பு வெளியே சென்ற பிறகு வேறு விதமான பேச்சு. Guilty conscience. குற்றமுடைய They மனசாட்சி. speak something good before man and speak bad about him behind him. மனுஷனுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நல்லதாக பேசுவது, பின்பாக வேறு விதமாய் That பொல்லாப்பை பேசுவது. is guilty conscience. இது குற்றமுள்ள மனசாட்சி. But ஆனால் when people speak with guilty conscience, இந்த குற்றமுள்ள மனசாட்சியோடு பேசுவோம் என்றால், their face will reveal it. உங்களுடைய முக தோற்றம் அதை This காண்பிக்கும். is God's doing. இது கர்த்தர் செய்கிற That காரியம். is, God has kept a connection between the appearance of face and the conscience that is in you. தேவன் நம்முடைய முக தோற்றத்திற்கும் நமக்குள்ளே இருக்கிற மனசாட்சி வெளிப்படுத்தும்படியாக வைத்திருக்கிறார். இன்னைக்கெல்லாம் டாக்டராங்க சரிதாங்கன்னா கூட இன்னும் ஒரு தடவை வந்துடும், பார்த்தா தெரியும், அந்த திருட்டு பார்வையில் தெரிஞ்சிருவாங்க, முகத்தில் தெரிஞ்சிடும். அப்படின்னு நல்லா பேசிக்கினே இருப்பாங்க,
திடீர்னு அந்த கான்ஷியன்ஸ் வந்து கில்ட்டி கான்ஷியன்ஸ் பேச ஆரம்பிச்சோன்னா கண்ணெல்லாம் மாறிடும், எதுனா உளருவாங்க, அப்புறம் சமாளிச்சுக்குவாங்க. ஸோ கில்ட்டி கான்ஷியன்ஸ் வில் ரிவீல் யூ. ஆகவே குற்றமுள்ள மனசாட்சி நம்மிலே இருக்கும் என்றால் அது நம்மை வெளிப்புறமாக காண்பிக்கும். If the people have got good guilty conscience before God, தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ள மனசாட்சி உடையவர்களாய் இருக்கும் பொழுது, if the conscience is not right, நம்முடைய மனசாட்சி சரியாய் இல்லாத பொழுது பேசிக்கினே இருக்கும்போது உடனே இது பார்ப்பாங்க. அருமையா கர்த்தர் பேசுவார், கர்த்தர் கிளை செய்வார், மணியை பார்த்துக்க வேண்டியது. ஜெபம் பண்ணி உட்காரும் போது ஜெபம் பண்ணலாம் முட்டி போட்டு இருந்தா ஸ்தோத்திரம் ஒரு மாதிரி யூ டோன்ட் கான்சென்ட்ரேட், அதிலே அந்த கவனத்தை செலுத்துவதில்லை. யூ டோன்ட் கெட் த இம்பாக்ட் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு உணர்வை நாம் எடுத்துக்கொள்வதில்லை. You don't take on over by the word of God, by the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தினால் நாம் ஆட்கொண்டு செயல்படுவதில்லை. Everything will be a routine. எல்லாம் எப்பொழுதும் சர்வசாதாரணமா செய்கிறது So போன்று. that is a guilty conscience before God. இவ்விதமான ஒரு எண்ணத்தோடு இருப்போம் என்றால் தேவனுக்கு முன்பாக குற்றமுடைய மனசாட்சி. In these days man has lost the conscience. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது மனிதர் மனசாட்சியை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். People have silenced the voice of God in their life. அவருடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய சத்தமாகிய இந்த மனசாட்சியை இழந்து போகிறார்கள். The Bible tells it clearly. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. Colossians 2:13. கொலோசியர் 2 அதிகாரம் 13. Colossians chapter 2 verse 13. கொலோசியர் 2:13. You being dead in your trespasses, uncircumcision of your faith. 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும். போதும். Here it is said, இங்கே சொல்லப்படுகிறது, people are dead in sin. பாவத்திலே செத்தவர்களாய் காணப்படுகிறார்கள். People are dead in trespasses. அவருடைய பாவங்களினால் செத்தவர்களாய் காணப்படுகிறார்கள். People are dead in uncircumcision. அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாமையினால் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். Uncircumcision means விருத்த சேதனம் என்று சொல்லும் பொழுது disobedient to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. Uncircumcision means விருத்த சேதனம் என்று சொல்லும் பொழுது not faithful to the covenant of God. தேவனுடைய உடன்படிக்கைக்கு உண்மையற்றவர்களாய் போகிறார்கள். Anyway, people are dead. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களால் ஜனங்கள் செத்தவர்களாய் So காணப்படுகிறார்கள். the conscience is silent in you. ஆகவேதான் அந்த மனசாட்சி உனக்குள்ளே சும்மா இருக்கிறது. Conscience cannot die. மனசாட்சி சாவது இல்லை. The voice of God cannot die. கர்த்தருடைய சத்தம் மரித்து But it போவதில்லை. can be made silence. ஆனால் அதை சும்மா இருக்க செய்கிறோம். So many people have got dead conscience. ஆகவே அநேக மரித்த அல்லது செத்த மனசாட்சி உடையவர்களாய் இருக்கிறோம். Christians should not be like that. கிறிஸ்தவர்கள் அப்படி இருப்பது நல்லதல்ல. But what Jesus doesn't want, God doesn't want that we should live in dead conscience. நாம் செத்த மனசாட்சி உடையவர்களாய் இருப்பது ஆண்டவருக்கு God பிரியமல்ல. is sad about it. அதை குறித்து ஆண்டவர் மிக That's the துக்கப்படுகிறார். reason Jesus Christ came. அதன் நிமித்தமாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். Look what the word says. வேதம் என்ன சொல்லுகிறது The பாருங்கள். same 13th word. அதே 13ஆம் வசனத்திலே Continue reading. அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால். போதும். Here what we see. நாம் அங்கே என்ன பார்த்தோம்? He raised us. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். Number 1, raised us. நம்மை அவர் எழுப்பி அல்லது உயிர்ப்பித்து. Number 2, மன்னித்து. forgiven. அவர் நம்மை மன்னித்தார். He raised us and he has forgiven, quickened together with him, having forgiven, raised us and forgiven us. அவர் நம்மை உயிர்ப்பித்து நம்மை மன்னித்து இருக்கிறார். To raise us from the dead conscience, மரித்த மனசாட்சியிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் Jesus என்றால் died on the cross. இயேசு சிலுவையிலே மரித்தார். In his death, he wanted to raise the conscience in you and I. அவருடைய மரணத்தின் நிமித்தமாக நமக்குள்ளே அந்த மனசாட்சியை எழுப்புகிறார். And he rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். By his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக he gave power to the conscience to be loud and sound in our lives.
அவர் நம்முடைய மனசாட்சிக்கு வல்லமையை கொடுத்து நம்முடைய ஜீவியத்திலே உணர்வோடு வைத்திருக்கிறார். loud and sound. அவர் சத்தமாக பலமாக அந்த மனசாட்சி கிரியை செய்யும்படியாய் வைக்கிறார். நீ செய்யறது நல்லா இருக்குதுன்னு பாத்துக்கிறியா கொஞ்சம்? அப்படி கிடையாது. நீ செய்யறது நல்லா இருக்குதா, நிறுத்து. So God has given power to the conscience. ஆகவே இந்த மனசாட்சிக்கு ஆண்டவர் வல்லமையோடு செயல்படும்படியாய் That's the வைத்திருக்கிறார். reason Jesus died and rose again. இதன் நிமித்தமாக தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். So unless we are raised by Christ Jesus, இயேசுவோடு நாம் மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்து இல்லாவிட்டால் our conscience is a dead conscience, even if you are saved person. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட உன்னுடைய மனசாட்சி செத்ததாய் Why இருக்கிறது. people are doing the things which is not at all right? ஏன் ஜனங்கள் சரியா இல்லாத காரியத்தை தவறை செய்கிறார்கள்? Because they are still in dead conscience. ஏனென்றால் இன்னும் செத்த மனசாட்சி It's உடையவர்களாய். the time for God's people to receive the resurrection in their conscience. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் அந்த மனசாட்சியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்க How will they வேண்டும். get it? எப்படி பெறுவது? Forgiveness. மன்னிப்பின் மூலமாக. We must receive forgiveness from God. தேவனிடத்திலிருந்து நிச்சயமாக மன்னிப்பை பெற்றுக்கொள்ள How many of வேண்டும். you have got the assurance of forgiveness? எத்தனை பேருக்கு இந்த மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறது? People are talking so much ignorant words about forgiveness. ஜனங்கள் பரவலாக மன்னிப்பை புரிந்து கொள்ளாத காரியங்களை பேசுகிறார்கள். செய்யற அக்கிரமத்தெல்லாம் செஞ்சிட வேண்டியது. மன்னிச்சுங்க, ஒரு நிமிஷம் 2 வார்த்தை மன்னிச்சுங்க, நான் மன்னிச்சிட வேண்டியது தானே. How can it possible? ஆனால் அது எப்படி முடியும்? Forgiveness is a divine action. மன்னிப்பு என்று சொல்லுவது ஒரு தெய்வீக செயல்பாடு. Just because you said one word one time, கர்த்தாவே என்னை நீ மன்னித்து உம்முடைய ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் கேட்கிறேன் ஐயா, ஆனா முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத. No, it's not so. அப்படி அல்ல. For you should feel the forgiveness in your heart. உடைய இருதயத்திலே அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட You உணர்வு, should feel the forgiveness of God in your spirit. உடைய ஆவியிலே அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு உணர்வு. You should receive the forgiveness of God. தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயம். You have to get into that experience of forgiveness. அந்த மன்னிப்பின் அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் We will என்றால் not just stop with one day say Lord forgive me. ஒரு நாளிலே இயேசுவே மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் But போதாது. continuously we kneel and cry to God, say Lord forgive me, give me the assurance, let me know that you have forgiven me. Assurance should come into you. நாள்தோறும் ஆண்டவரே நீர் மன்னித்து விட்டீர் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையும் நிச்சயத்தையும் எனக்குள்ளே கொடும் ஆண்டவரே என்று தொடர்ந்து கேட்க வேண்டும். And then there will be a tremendous joy. அப்பொழுது உனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு உணர்வு, The சந்தோஷம். guilty conscience will go away. அந்த குற்றமுள்ள உணர்வு அகன்று போய் You will have a divine assurance, I have been forgiven from all trespasses. என்னுடைய எல்லா மீறுதல்களிலிருந்தும் எல்லா பாவங்களிலிருந்தும் நான் மன்னிக்கப்பட்டேன் என்ற ஒரு நல்ல நம்பிக்கை உனக்குள்ளே வரும். Because people have not received the forgiveness, they are still continuing in the whole life. ஜனங்கள் முற்றிலுமாய் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக இன்னும் பழைய பாவங்களிலே பழைய காரியங்களிலே ஈடுபட்டு So இருக்கிறார்கள். it is time. ஆகவே இது நேரமாய் இருக்கிறது. The devil started to work very hard in the church. பிசாசானவன் எழும்பி ரொம்ப துரிதமாக வேலை செய்கிறான். So devil cannot work with the people who live in good conscience. ஒரு நல்ல மனசாட்சி உடைய ஜனங்களிடத்திலே பிசாசுக்கு வேலை இல்லை. It is time that you have to turn down the influence of the evil by the good conscience that you have. பொல்லாப்பு நம்மை அணுகும் பொழுதெல்லாம் ஒரு நல்ல மனசாட்சியை கொண்டு அதை தவிர்க்க வேண்டும். If a person is still in dead conscience, ஜனங்கள் இன்னும் செத்த மனசாட்சி உடையவர்களாய் இருப்பார்கள் என்றால் what kind of life will he have? எந்த விதமான ஜீவியத்தை உடையவர்களாய் The இருப்பார்கள்? Bible very clearly says, வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, when Jesus was on earth, இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த he பொழுது was caught at the end of his life to be killed. அவர் தம்முடைய ஜீவிய ஓட்டத்தின் முடிவிலே பிடிபட்டு சிலுவையிலே He was அறையப்பட்டார். taken. He was முச்சலாமான்னு பார்த்தேன், ஏன்னா ஜெபம் பண்ணுமேன்ட்டு. ஜெபம் இல்லை, நம்ம குரூப் டிஸ்கஷன். எனிவே லிசன், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனாலும் இது முக்கியமான கருத்து, கவனியுங்கள். கீழ்ப்படியலைன்னா ஆபத்து தான். ரைட், லெட்ஸ் see what's happening here. ஆகவே என்ன நடக்குது பாருங்கள். Jesus was taken to the judgment hall.
இயேசு அந்த நியாய தீர்ப்பின் இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். And the governor was sitting there judging Jesus. இயேசுவை நியாயம் தீர்க்கும்படியாக அந்த அதிபதி The உட்கார்ந்திருக்கிறார். high priest and the council told so many accusations against Jesus. இந்த நியாய சங்கத்தின் ஜனங்களும் அங்கே கூடியிருந்தவர்களும் இயேசுவின் மேலாக எத்தனையோ குற்றச்சாட்டுகள். And the governor said, no. None of these accusations could support his death sentence. அப்பொழுது அங்கே உட்கார்ந்திருக்கும்படியான அந்த அதிபதி, நீங்கள் சொல்லுகிற இந்த குற்ற குறைவுகள் எல்லாம் இவரை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்க முடியாதே The என்று law will சொல்கிறார். not allow it. The law will not allow. இதை அனுமதிக்க முடியாதே என்று சொல்லுகிறார் சட்டம். Right. So he said nothing doing. ஆகவே சட்ட பிரகாரமாக இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய குற்றம் அல்ல என்று The சொல்லுகிறார். Bible says வேதம் சொல்லுகிறது, they immediately brought 2 false witnesses. உடனடியாக அவர்கள் 2 பொய் சாட்சிகளை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். And it is mentioned that false witness. பொய் சாட்சி என்று சொல்லப்படுகிறது. That's it. They came before the judgment. அவர்கள் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து and they told the lie against Jesus. இயேசுவுக்கு முன்பாக நின்று இயேசுவுக்கு விரோதமாக பொய் உரைத்தார்கள். If our conscience is dead, ஏனென்றால் அவருடைய மனசாட்சி செத்த மனசாட்சி. People will never feel anything. People will not hesitate to tell any kind of lie. ஆகவே ஜனங்கள் என்ன பொய்யை சொல்லுவதற்கும் ஆயத்தம். Somebody told me, ஒருவர் இடத்துல சொன்னாங்க, I spoke about the lie. I preached about lies some time ago. கொஞ்ச நாளைக்கு முன்பாக நான் இந்த பொய்யை குறித்து பேசினேன். அது அப்ப சொன்னீங்க எங்களுக்கு பண்ண அதுதான் வாங்கிக்கிங்க பிரிண்ட் பண்ணதை படிச்சு பாருங்கன்னு சொல்றது. Anyway, somebody told me, ஆகவே ஒருவர் என்னிடத்தை சொன்னார், there are 2 kinds of lie. 2 விதமான பொய் இருக்கு. எனக்கு தெரியாது சொன்னாங்க. ஒன்னு வெள்ளை லை, white lie and the black lie. ஒன்று வெள்ளை பொய் மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் வெள்ளை பொய் ஒன்னு, கருப்பு பொய் ஒண்ணா. கருப்பு பொய் ஒண்ணானா அக்கிரமம். மனுஷனுக்கும் அடுக்காததும் கடவுளுக்கும் அடுக்காததும் ஒழுங்கா சொல்லிடுறது. This is called the black lie. ஆகவே இது கொடூரமான பொய். அதனால somebody is suffering and he will enjoy. வித்யா விட்டேன் அவ்வளவுதான் மாட்டீங்கன்னா. See, this is black lie. ஆகவே இப்படி பொய் சொல்வது ரொம்ப கொடூரமான பொய். There is white lie. இன்னொரு பொய் பாருங்க. என்னங்க பண்றது? நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோமே, வேலைக்கு போறேன், ஒத்துக்க மாட்டானே பொய் சொன்னான். உடம்பு சரியில்லை, அதனால் நான் இன்றைக்கு வர முடியவில்லை. உடம்பு எத்தனை நாளைக்கு உனக்கு சரியில்லை? 1 வாரமா சரியில்லை. அப்பனா உடம்பு உனக்கு 1 வாரமா சரியில்லைன்னா ஒரு டாக்டர் சர்டிபிகேட் வேணும். டாக்டருக்கு பட்ட டாக்டர் ஐயா எப்படின்னா ஒரு சர்டிபிகேட், பொய் சர்டிபிகேட் அவன் கொடுப்பான். அதை வாங்கின்னு வந்து பொய்யா கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது. வேலை செய்யற அழகா, என்ன அழகு தெரியுமா? இதுக்கு ஒயிட் லைன்னு பேர். இது சர்வசாதாரணமான ஒரு பொய். இன்னும் நிறைய ஒயிட் லைன் தான். every minute there is some lie. ஒவ்வொரு நிமிஷமும் அல்லது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பொய்யை சொல்றோம். Every day there are lies in the people's life. ஜனங்களுடைய ஜீவிதத்திலே அன்றாடம் ஏதோ ஒரு பொய். Lying has become a part of human life. மனுஷனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இந்த பொய் மாறி விடுகிறது. Because lie helps to escape, deceive and see something good. ஆகவே இந்த பொய் சொல்வது நிமித்தமாக எப்படியாவது தப்பித்து விடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்குமோ என்று யோசிக்கிறார்கள். Who can tell that? யார் இப்படி சொல்லுவார்? Those who got the dead conscience. இப்பேற்பட்ட பொய் எல்லாம் செத்த மனசாட்சி உடையவர்கள். Those who have silenced the voice of God in their life. கர்த்தருடைய சத்தத்தை தங்களுடைய ஜீவியத்திலே சும்மா இருக்க செய்தவர்கள். Living in lie. பொய்யான வாழ்க்கை. Today our church is suffering because workers are telling lies. இன்றைக்கு சபை அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஊழியக்காரர்கள் கூட பொய் சொல்லுகிறார்கள். And people are believing the lies. அவர்கள் செய்கிற பொய்யை अनेक பேர் நம்புகிறார்கள். Let them do it. அவர்கள் செய்யட்டும். I want to raise God's people. தேவனுடைய ஜனத்தை எழுப்புவதுதான் என்னுடைய So நோக்கம். it is the time for us to watch what we speak. Is that a lie or a truth? ஆகவே நாம் பேசுவது உண்மையை பேசுகிறோமா அல்லது பொய் பேசுகிறோமா என்று That யோசிப்போம். conscience produces lie in your life. செத்த மனசாட்சி பொய்யை பிறப்பிக்கிறது. Secondly, இரண்டாவதாக Jesus after death was kept in the tomb.
இயேசு மரித்த பின்பு அவர் கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டார். And the tomb of Jesus was closed with a big stone. அவர் வைக்கப்பட்ட அந்த கல்லறையின் வாயிலிலே ஒரு பெரிய கல்லை வைத்து மூடினார்கள். 2 Roman soldiers were kept to watch the tomb. அங்கே அந்த 2 அதிகாரிகள் அங்கே வாசலிலே நின்று அதை காவல் காத்தார்கள். On the resurrected morning, உயிர்த்தெழுந்த அந்த கால there வேளையிலே was a tremendous sound. ஒரு பெரிய சத்தம். Those 2 soldiers heard it. அந்த 2 காவலாளிகள் கேட்டார்கள். I think they saw the big stone was rolling to the side. அந்த மூடி இருந்த பெரிய கல் zzன்னு அங்கே புரண்டு போகிறதை Immediately they பார்த்தார்கள். said, what is happening? இந்த 2 காவலாளிகள் என்ன Because நடக்கிறது? they can't see the angels. அங்கே தேவ தூதரை அவர்கள் பார்க்கவில்லை. It was angels who rolled it. தேவ தூதர்கள் அந்த கல்லை புரட்டினார்கள். But those people saw only the rolling stone. ஆனால் இந்த காவலாளிகள் பார்த்ததோ அந்த கல்லு புரண்டு போவது. And after that the body of Jesus has disappeared. அதற்கு பின்பு இயேசுனுடைய சரீரம் அங்கே இல்லாமல் போயிற்று. So that in that chapter we read Matthew 28. ஆகவே மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Verse 11 from verse 11 to I think to 15. 11ஆம் வசனம் தொடங்கி 15 16 Read வரைக்கும். it at home. Look at me now. வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். இப்பொழுது Matthew கவனிங்க. 28:11 to 15. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11 இருந்து They 15. ran to the high priest and said, "Look, this is what has happened." ஆகவே பிரதான ஆசாரியனிடத்திலே ஓடி போய் அவர்கள் இதுதான் At நடந்தது என்று that சொல்கிறார்கள். time, அப்பொழுது அந்த நேரத்திலே the high priest said like this. அந்த பிரதான ஆசாரியன் இப்படி சொல்லுகிறார். Read 13 and 14. 13 14ஆம் வசனங்களை வாசிங்கள். நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர் ராத்திரியிலே வந்து அது முன்னால படிக்கணும். They gave large. இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். See, this is what they said. சொல்லுகிறார்கள். Look at me. எல்லாம் இங்கே பாருங்க. Now, what did they say first? முதலாவது என்ன சொல்லுகிறார்கள்? First they gave them a large sum of money. அவளுக்கு முதலாவது நிறைய பணம் கொடுத்து Bribe. நம்ம Bribe. லஞ்சம் கொடுக்கிறோம். Today what is happening? இன்றைக்கு என்ன நடக்கிறது? Bribe everywhere. எங்கே பார்த்தாலும் லஞ்சம். We people don't hesitate to take bribe and to give bribe. ஜனங்கள் கொடுப்பதற்கும் அஞ்சுவதில்லை, அதை வாங்குவதற்கும் அஞ்சுவதில்லை. People have got guts to tell lies about others in bribing. இந்த லஞ்சம் கொடுக்கிற விஷயத்துல கூட மற்றவர்களை குறித்து பொய் சொல்லுகிறார். If somebody lives in the dead conscience, செத்த மனசாட்சியோடு ஜனங்கள் ஜீவிப்பார்கள் என்றால் this does not show only bribe, this shows money. இது அந்த லஞ்சத்தை மாத்திரமல்ல, அதற்கு செலுத்தும்படியான பணத்தை காண்பிக்கிறது. So the people living in dead conscience are always after money, 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 money. ஆகவே செத்த மனசாட்சி உடையவர்கள் எப்பொழுதும் பணம் 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 ஆசை. If somebody speaks of money, பணத்தை குறித்து எவர் ஒருவர் பேசுவார்களோ, and if somebody is main target is money, his main aim is money, எவருடைய நோக்கம் எல்லாம் பணம் பணத்தின் மேல் இருக்கிறதோ, they are having a dead conscience. அவர்கள் செத்த மனசாட்சி உடையவர்கள். So people are always speaking of money today. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பணம். If the money is a main thing in your mind, no, your conscience is dead and you will do anything for that money. உன்னுடைய வாழ்க்கையிலே பணம் தான் மிக முக்கியமாய் காணப்பட்டால் அது உன்னுடைய மனசாட்சியை பாதிக்கிறது. Dead conscience, செத்த மனசாட்சியாய் இருக்கிறது. focus on money, lives on money. செத்த மனசாட்சி பணத்தையே நோக்கி இருக்கிறது, Secondly- பண ஆசை உடையதாய் இருக்கிறது. Secondly, what they said, இரண்டாவதாக நாம் பார்த்தோம், you tell a lie. I already told you. ஏற்கனவே சொன்னது போல ஒரு பொய்யை சொல்லுகிறீர்கள். In case this comes before the governor, இந்த பொய் இந்த அதிபதிக்கு தெரிய வந்தால் we will take care of it. அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். You don't worry, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலை இல்ல, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா மட்டும் நீங்க கவனிச்சிட்டீங்க அது போதும். இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். This is what is happening today. இன்றைக்கு உலகத்தில் இப்படிதான் What நடக்கிறது. is this? What is this? இது என்ன? இது Influence. அவங்களுக்கு ஸ்லாக்கியம். எனக்கு யார் தெரியுமா? எனக்கு என்கிட்ட விளையாண்டு பாக்குறாங்க,
என்ன யாருன்னு இன்னும் புரிஞ்சுக்கல. இவங்களை தெரியும், மினிஸ்டர் தெரியும், அவனை தெரியும், இவனை தெரியும், இங்க தெரியும், அங்க தெரியும், எல்லாம் தெரியும். போய் நின்று ஒரு வார்த்தை பேசுறேன்னா அவ்வளவுதான், ஏஞ்சி நின்று செய்வாங்க. யூ ஆர் லிவிங் on the foundation of influence, blinded. ஆகவே குருட்டாட்டத்தனமாக அந்த செல்வாக்குகள் மேல் சார்ந்து இருக்கிறோம். That is the work of the dead conscience. இதுவும் செத்த மனசாட்சியின் ஒரு கிரியை. So Jesus says, ஆகவே இயேசு சொல்லுகிறார், my conscience, my voice, divine conscience must be revived in you. தெய்வீக இந்த மனசாட்சி உனக்குள்ளே எழுப்பப்பட வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு There ஸ்தோத்திரம். are some more examples. இன்னும் வேதத்திலே அதிக ஆதாரங்கள் இருக்கிறது. Elijah was a prophet. எலிசா ஒரு தீர்க்கதரிசி. And Naaman came the leper came to Elijah. அந்த குஷ்டரோகியாகிய நாகமான் வருகிறான். And Elijah did not receive the gift from him. அவரிடத்திலிருந்து அந்த வெகுமானங்களை இந்த தீர்க்கதரிசி பெற்றுக்கொள்ளாமல், But ஆனால் he had a servant. அவனிடத்திலே ஒரு வேலைக்காரர் இருந்தார். Wicked fellow. ரொம்ப பொல்லாத But the வேலைக்காரன். servant of a prophet. ஆனாலும் இவன் தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரன் பாருங்க. மோசமானவன். அவன்தான் எலிஜா கூடவே இருப்பான், செய்யதெல்லாம் மோசம். அப்படிதான் நினைக்கிறேன். You know what he did? ஆனால் இந்த வேலைக்காரன் என்ன செய்தான் தெரியுமா? The prophet said, தீர்க்கதரிசி சொன்னார், take your gift and vacate this place, go where? ஆகவே இந்த ஆளை பார்த்து, நீ இந்த வெகுமானங்களையும் எடுத்துக்கொண்டு நீ போய்விடு. Nothing, I don't want even a single thing. உன்னிடத்திலிருந்து எந்த வெகுமானத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை And the என்று servant சொல்கிறார். heard it. ஐயோ, ஒன்னு கூட வாங்க மாட்டேன்றாரு இவரு அப்படின்னு சொல்லி. அந்த தீர்க்கதரிசி, the prophet was an old man. இந்த தீர்க்கதரிசி மிக வயது சென்றவராயிருந்தார். I think so. அப்படி நினைக்கலாம். So this servant, இவன் போய் என்ன பார்த்தானா, அந்த வயசான கிழவன் என்ன பண்ணுதுன்னு போய் பார்த்தான். அது தாடி இருந்திருக்கும் போல இருக்குது, உட்கார்ந்து நினைச்சு அப்படி கண்ண முடியும். உடனே கொஞ்சமா கது சாச்சிட்டு குடுகுடு அவர் திரும்பறதுக்கு நான் போயிடுறேன் குடுகுடுன்னு ஓடி போய் நான் பார்த்து குடுக்கிறதெல்லாம் குடியா சீக்கிரமா எல்லாத்தையும் வாங்கி கையில் எடுத்துக்கின்னு திரும்பி வந்து வச்சுட்டு போய் நின்னுங்க அழகா. He was a prophet. The inside is the man inside was a prophet. ஆனால் இந்த மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி பாருங்கள். So he was so blind, he was so stupid. ஆனால் இந்த வேலைக்காரன் அவ்வளவு குருட்டாட்டத்தனம், அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவ்வளவு முட்டாள், அவ்வளவு குருட்டாட்டத்தனம். God, not knowing that God will reveal all things to the prophet. தேவன் நிச்சயமாக தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துவார் என்று கூட யோசிக்காமல் செய்கிறார். He could not understand it. அதை அவன் புரிந்து கொள்ளவும் இல்லை. ஏன்? He was dead in his conscience. அவருடைய மனசாட்சி செத்த மனசாட்சியாக We will இருக்கிறது. not understand the spiritual things. ஆவிக்குரிய கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. You may live for 100 years in the church. ஒருவேளை 100 வருஷம் சபையில இருக்கலாம். And you may attend everything and they heard all things. எல்லா காரியங்களும் கேட்டுக்கொண்டு கவனித்துக் கொண்டு இருக்கலாம். If the conscience is not revived, raised, உன்னுடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்படாவிட்டால் you cannot understand the spiritual things of God. தேவனுடைய ஆவிக்குரிய கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாது. You will not understand what God is doing. கர்த்தர் செய்கிற காரியத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. So we need a good conscience. ஆகவே நல்ல மனசாட்சி அவசியம். Now, in the life of Judas, யூதாசனுடைய ஜீவியத்தை பார்க்கும் பொழுது something we can see. அதிலே ஒரு கருத்து இருக்கிறது. The example of a revived, renewed, raised conscience. ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட எழுப்பப்பட்ட ஒரு மனசாட்சியை பார்க்கிறோம். Jesus went to Garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திற்கு இயேசு செல்கிறார். And Jesus prayed. அங்கே இயேசு ஜெபிக்கிறார். After that Jesus was coming out. அதற்கு பின்பு அவர் அங்கிருந்து இறங்கி வருகிறார். Judas ran. யூதாஸ் ஓடி போய் And he kissed Jesus. இயேசுவை முத்தம் செய்கிறார். Why? ஏன்? He want to identify to the enemies, to the killers, who Jesus was. அது எதிராளிகளுக்கு, இயேசுவை பிடிக்க காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இயேசு யார் என்று காண்பிக்கும்படியாய் முத்தம் செய்கிறார். Usually how people identify? எப்படி ஜனங்கள் கண்டு கொள்வார்கள்? நீங்க ஒண்ணு என்ன மட்டும் பார்த்துக்காதீங்க, நான் தூரம் இருந்துக்கின்னு நான் கையை காமிக்கிறேன், அதை நீங்க நல்லா கவனிச்சு அவரை புடிச்சுங்க அப்படி சொல்லி அவன்
நான் டூன்னு இல்லை, அது பக்கத்தில் அந்த பக்கம் அவர் தான் புச்சுக்கோ அப்படியா சொன்னான் அவன். He didn't do that. இப்படி செய்யவில்லை. What did he do? ஆனால் யூதாஸ் என்ன அங்கே செய்தான்? மை ரபுனியாஸ் என்ன சொன்னானா? போதகர் ஆமா, நீ என்ன சொன்னான் அவன்? தூங்குங்கிறீங்களா? தூங்குங்க எல்லாரும். என்ன சொன்னான் அவன்? போதகரே தானே, மாஸ்டர். What a plot. எவ்வளவு ஒரு கொடூரமான He said, திட்டம். அவரை கட்டி the அணைத்து முத்தம் man whom I கொடுத்தார். kiss is Jesus. நான் முத்தம் செய்கிற இந்த மனிதர் தான் இயேசு என்று So காண்பித்தார். he did not identify plainly, openly, வெளியரங்கமாக கையை காட்டி என்று சொல்லவில்லை, but he made a plot. ஆனால் ஒரு திட்டம் போட்டான். How many people have got a wicked plot in their lives? எத்தனை பேருக்கு கொடூரமான திட்டங்கள் இருக்கிறது. Innocent people cannot understand it. ஒன்றும் அறியாதவர்கள் அதை புரிந்து கொள்ள But முடியவில்லை. those who are dead in their conscience have got evil plans which is successful for destruction. அழிவுக்கு ஏதுவான ஒரு திட்டத்தை எத்தனை பேர் செய்கிறார்கள். Now they caught Jesus. அப்படி அவன் காட்டி கொடுத்த பின்பு இயேசுவை He பிடிக்கிறார்கள். did that in his dead conscience. இந்த யூதாஸ் செத்த மனசாட்சி உடையவனாய் அதை செய்தான். But when they caught Jesus, ஆனால் அவர்கள் இயேசுவை பிடித்த they மாத்திரத்திலே took Jesus, இயேசுவை எடுத்துக்கொண்டு and when he heard that they are going to kill Jesus, இயேசுவை கொலை செய்ய போகிறார்கள் என்று his அறிந்த மாத்திரத்திலே conscience was changed. அவனுடைய மனசாட்சி அவனோடு பேசுகிறது, It was changed. மாறினது. But why? ஏன்? Jesus was stepping into death in which he wanted to change the conscience. ஏனென்றால் இயேசு அந்த மரணத்துக்குள் பிரவேசித்து அந்த மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறார். The work of renewing the dead conscience was revived by Jesus. அந்த செத்த மனசாட்சி உடையவர்களை இயேசுவின் மரணத்தின் மூலமாக உயிர்ப்பித்த ஒரு So மனசாட்சியாய். Judas received the change of conscience. ஆகவேதான் யூதாஸ் இந்த மாற்றப்பட்ட ஒரு மனசாட்சி And he உடையவன். said like this, இப்படி சொல்லுகிறான். Matthew 27:4. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். He said, அவன் சொல்லுகிறான், I have betrayed the innocent blood. குற்றமற்ற குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். See, that's what he said. இதுதான் சொல்றான், குற்றமற்ற I இரத்தத்தை. have betrayed the innocent heart. ஒரு குற்றமற்ற இருதயத்தை நான் புண்படுத்தினேனே. He started to cry. அவன் துக்கப்படுகிறான். The voice of conscience become loud and strong in him. அந்த ஒரு மனசாட்சி அவனுக்குள்ளே பலமாய் துணிக்கிறது. He could not bear it anymore. அதை அவனால் தாங்கிக் கொள்ள He முடியவில்லை. said, what should I do? நான் என்ன செய்வேன்? That's no chance. அப்பொழுது சந்தர்ப்பம் இல்லை. He did something. அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். He went அவன் போய் and he said, I cannot bear what I did. My conscience condemns me. So I bring judgment upon me. ஆகவே அவன் வெளியே ஓடி போய், நான் செய்தது தவறு, என்னால் என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்னுடைய மனசாட்சியே என்னை குற்றப்படுத்துகிறது. So I bring the judgment upon me. என் மேல் நியாய தீர்ப்பை நானே கொண்டு வருகிறேன். He hanged himself and died. தன்னை தூக்கில் விட்டு அவன் சாகிறான். That's it. When our conscience receive power of resurrection, நம்முடைய மனசாட்சிக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை when our பிரவேசித்திருக்கும் என்றால், conscience becomes powerful, loud and strong in us, நம்முடைய மனசாட்சி நமக்குள்ளே பலமாய் தொனிக்கிற ஒரு we மனசாட்சியாக இருக்கும் will பொழுது never venture to go into the dead, guilty conscience. ஒரு குற்றமுள்ள மனசாட்சியை தொடர்ந்து நாம் செயல்பட முடியாது. And we will be trembling to do something which is not right in our conscience. நம்முடைய மனசாட்சிக்குள்ளே தவறாய் இருக்கிற காரியங்களை செய்வதற்கு நாம் நடுங்க வேண்டும். Let me go quickly once more மீண்டுமாக ஒரு முறை சுருக்கமாக to சொல்லுகிறேன். Acts chapter 23, அப்போஸ்தலர் 23ஆம் verse அதிகாரம் 1, 1ஆம் வசனம், the last part. கடைசி பகுதி. Apostle Paul said, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், I lived with all good conscience and sincerity before God and man. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் நான் ஜீவித்தேன். Sincerity கூட உண்மையோடு. அங்க படியத நல் மனசாட்சியோட இன்னொன்னு இருக்குமே, படியாத
எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். தேவனுக்கு நல் மனசாட்சியோட உத்தமத்தோடு சின்சியாரிட்டினா சின்சியாரிட்டி உத்தமம் நாங்க இல்லையா? இல்ல. Okay, maybe you will find it in verse 16, 24. Good, look at me. He said, இங்கே பவுல் சொல்லுகிறார் 24:16 இருந்தா ரைட், அங்க தமிழ்ல அந்த வார்த்தை குறிப்பிடல. Anyway, he said like this. He said sincerity. உத்தமத்தோடு என்று If சொல்லுகிறார். a man has the conscience, the voice of God in you, தேவனுடைய சத்தமாகிய அந்த மனசாட்சி மனுஷருக்குள்ளே இருக்கும் என்றால், if you are living with good conscience, ஒரு நல்ல மனசாட்சி உடையவர்களாய் you இருக்கும் will பொழுது be sincere. நாம் உத்தமத்திலே நடப்போம். What is the meaning of sincerity? உத்தமமாய் நடப்பது என்றால் என்ன? Honesty. உண்மையாய் செயல்படுவது. Honest. எதிலும் உண்மை. In Romans ரோமர் chapter 12 12ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். Romans 12:17. ரோமர் 12:17. He says, honest in the sight of man. Read it. எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். யோக்கியமானவைகளை நல்லா தமிழ்ல சொல்லிடுங்க. Honest. உண்மையாய். Everything we will be honest. எல்லாவற்றிலும் உண்மையாய் He செயல்படுவது. says you be honest before man. மனுஷருக்கு முன்பாக உண்மையாய். In 2 Corinthians 2 கொரிந்தியர் 8 chapter 8ஆம் அதிகாரம் 21st verse. 21ஆம் வசனம். 2 Corinthians 2 கொரிந்தியர் 8:21. 8:21. It says, அங்கே வேதம் சொல்லுகிறது, honest things in the sight of the Lord. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய அது ரெண்டு நாடுங்கள். சேர்த்துட்டு. So be honest before the Lord, be honest before the man. மனுஷனுக்கு முன்பாக உண்மையாயிருப்பது, தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருப்பது. Are you honest to yourself? நீ உனக்கு உண்மையாய் இருக்கிறாயா? If you are honest before man and God, you will be honest to yourself. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நீ உண்மையாய் இருந்தால் உனக்கு நீயே உண்மையாய் If நடப்பாய். we hear the voice of our conscience, நம்முடைய மனசாட்சியின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால் honest life will come out of us. நம்மிலே ஒரு உண்மையின் ஜீவிதம் வெளிப்படும். Even if it is death for us, நமக்கு மரணம் நேரிட்டாலும் we will be honest to man, மனுஷனுக்கு முன்பாக உண்மையாயிருப்பது, honest to God. தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருப்பது. I'm closing now. பொழுது முடிக்கிறேன். When Jesus was hanging on the cross, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் he பொழுது spoke 7 words. இயேசு 7 வார்த்தைகளை The பேசினார். first word that Jesus spoke was, முதலாவது வார்த்தை அவர் சொன்னது, we read it in Luke chapter லூக்கா. 23 verse 34. லூக்கா He 23:34. said, Father, forgive them, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், for they don't know what they are doing. அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். Jesus is risen today. இயேசு இன்று உயிர்த்தெழுந்திருக்கிறார். Jesus is seated at the right hand of the Father. பிதாவின் வலது பார்சத்தில் What is வீற்றிருக்கிறார். he doing today? இன்றைக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Jesus is interceding for you and me. உனக்காகவும் எனக்காகவும் இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Interceding means Jesus is praying for you and for me. உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார் என்றால் அவர் நமக்காக ஜெபித்துக் He கொண்டிருக்கிறார். started that intercession. He started that prayer on the cross. இந்த சிலுவையிலே இந்த பரிந்து பேசுதலை அவர் ஆரம்பித்தார். And he is still speaking. அவர் இன்றும் பரிந்து பேசிக் Even கொண்டிருக்கிறார். after resurrection. உயிர்த்தெழுந்த பின்பும் He is praying and he is praying for you and I. உனக்காகவும் எனக்காகவும் இயேசு What ஜெபித்துக் will be the கொண்டிருக்கிறார். prayer of Jesus for you? இயேசு உனக்காக என்ன ஜெபிப்பார்? It's not your prayer, it's the prayer of Jesus. நீ ஜெபிக்காவிட்டால் இயேசு உனக்காக If மன்றாடுகிறார். we are still living in dead conscience, நாம் இன்னும் செத்த மனசாட்சியோடு ஜீவிப்போம் என்றால், if we are still living in lie, நாம் இன்னும் பொய்யை சொல்லி வாழுவோம் என்றால், if we are still living in dishonesty, உண்மையற்ற ஜீவிதத்திலே இருப்போம் என்றால், the prayer of Jesus is the same. இயேசுடைய ஜெபம் இப்படிதான். Hallelujah. ஹalleluya. We are in the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் We நின்று felt the கொண்டிருக்கிறோம். presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தோம். We feel the anointing of Holy Ghost. தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் Praise be to உணர்ந்தோம். His name. அவருடைய நாமத்துக்கு மகிமை Every உண்டாவதாக. part of this service had been a blessing to us. இந்த ஆராதனையின் Hallelujah. ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ஆசீர்வாதமாக காணப்பட்டது. Hallelujah. ஹalleluya. The word that what our departed pastor has brought is a blessing. நம்முடைய மறைந்த தலைமை போதகர் நமக்கு கொடுத்த தேவ செய்தியானது நமக்கு Consciousness. ஆசீர்வாதமானதை காணுகிறது. Manasachi. Consciousness. மனசாட்சி. That is the most requirement
அதுதான் மிக முக்கிய தேவையா இருக்கிறது. Consciousness is the God's given knowledge. மனசாட்சி என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவா இருக்கிறது. Oh, that was we heard in elaborate. அதை தான் நாம் விரிவாக பார்த்தோம். Hallelujah. ஹல்லேலூயா. Just think about it அதை குறித்து தியானம் செய்யுங்கள். and try to get it. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். If you have, try to sustain it. அது உங்களுக்கு இருக்கும் என்றால் அதிலே தொடர்ந்து Hallelujah. ஹல்லேலூயா. What a blessed thing. அது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம். We heard the voice. அந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டோம். We heard the voice of our dear pastor. நம்முடைய தலைமை போதகரின் சத்தத்தை நாம் கேட்டோம். We have seen him on the screen. அவரை நாம் அந்த திரையில் பார்த்தோம். And the preaching is so great. அவருடைய பிரசங்கமானது ரொம்ப பெரிதா இருந்தது. Hallelujah. ஹல்லேலூயா. That is going to penetrate in your heart. அது உங்களுடைய இருதயத்திற்குள் ஊடுருவி செல்லதாய் காணப்பட Just வேண்டும். take it in your mind. அதை உங்கள் இருதயத்துக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். Apply it day to day. அதை அன்றாட வேளையிலே நீங்கள் அதை தொடர்ந்து பயிற்சி பெறுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. It will be a blessing. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Praise be to His name. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let us pray. The closing இப்பொழுது நாம் prayer. ஜெபிப்போம். முடிவாக. Father God, we thank you for this wonderful time that thou art given to us, O Lord. அப்பா பிதாவே நீர் தந்த இந்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். What a joy to be in the presence, O Lord, in thy presence. உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. Oh Lord, we felt the Holy Ghost moving upon us. Hallelujah. உம்முடைய அசைவாடும் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே. Lord, we thank you for the wonderful word that given to us through our departed pastor. எங்களுடைய மறைந்த தலைமை போதகர் மூலமாக நீர் கொடுத்த அருமையான செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Oh, let that stay in our mind. அது எங்களுடைய இதயத்திற்குள் தரித்திருக்க Let வேண்டுமாய் us have a ஜெபிக்கிறோம். good conscience. அது எங்களுக்கு ஒரு நல்ல மனசாட்சியை தர வேண்டுமாய் Hallelujah. ஜெபிக்கிறோம். To live in ஹல்லேலூயா. this world இந்த உலகத்தில் and ஜீவிக்கும்படியாக reach our goal. எங்களுடைய இலக்கை தொடர்ந்து சென்றடைய Once again, we thank you for our dear pastor's life and his ministry. மீண்டுமாய் எங்களுடைய தலைமை போதகரின் இந்த ஊழியத்திற்காகவும் அவருடைய ஜீவித்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். Now, Lord Jesus, bless each and every one who is taking part in this service. Hallelujah. ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படிய ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். And others also who are going to see and take part in the days to come. இன்னும் மறுபடியான நாட்களிலும் இதில் தொடர்ந்து பங்கு பெறுபவர்களின் This service, O Lord. ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவர் இந்த ஆராதனை வருகிற நாட்களிலே வருகிற இந்த நாட்களில் வாரத்திலே காண்கிறவர்களுக்குள்ளே தேவ பிரசனம் செயல்படட்டு கிரியை செய்யட்டு கத்தாவே. ஓ ராபா சந்தாரா லீராபா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். Bless everyone in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Let the blessing be upon the people. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் இருப்பதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. May the grace of our Lord Jesus and the love of our Father, sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus Christ. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாய் இருந்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள கடவுள். ஆமென். ஆமென். Now we are going to pray for the blessing and the healing. இப்பொழுது ஆசீர்வாதத்திற்காகவும் சுகத்திற்காகவும் ஜெபிக்க போகிறோம். Keep your hand on your head. உங்களுடைய தலைமையில் உங்கள் கரங்களை வைத்துக் The கொள்ளுங்கள். heavenly hand of Jesus is going to kept up over there. தேவனுடைய ஆசீர்வாதமான கரமானது விடுதலையின் கரமானது உங்கள் மேல் இருக்கும். Lord, we thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for thy grace. உம்முடைய கிருபைக்காக நன்றி Thank செலுத்துகிறோம். you for keeping thy hand upon the hands of the people who kept their hands on their heads. உம்முடைய ஜனங்கள் மேல் நீர் வைத்து உம்முடைய கரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தலை மேல் கரங்களை வைத்திருக்கிற ஜனங்களுடைய கரங்கள் மேல் உம்முடைய தெய்வீக கரத்தை நீர் வைக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. Heal the sick in the name of Jesus. இப்பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமாக விடுமாய் ஜெபிக்கிறோம். Wherever they are, அவர்கள் எங்க இருந்தாலும், at home or in the hospital, அவர்கள் வீட்டில் இருந்தாலும் let the மருத்துவமனையில் healing இருந்தாலும், power of Jesus enter right now in the name of Jesus. இப்பொழுது உம்முடைய விடுதலையாக்கும் கரமானது அவர்களுக்குள் தொடர்ந்து Deliver செல்லுமாய் them from ஜெபிக்கிறோம். all the sickness of Jesus. அவர்களுக்குள் இருக்கிற எல்லா வியாதிகளிலும் Oh, விடுதலை Rabba தர வேண்டுமாய் Shandara ஜெபிக்கிறோம். Diraba. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Let the weak get strong in thee, O Lord Jesus. பலவீனர்கள் பலவானாய் மாற கிருபை செய்விடமாய் Hallelujah. ஹல்லேலூயா. Provide the needs, O Lord, according to thy will. உம்முடைய சித்தத்தின்படி அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Protect us from this fast spreading pandemic, O Lord. Rabba இந்த கொள்ளை நோயின் Shandara. காலகட்டத்திலும் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதிகமாய் பரவி வரும் இந்த கொள்ளை நோய் நேரத்திலே உலகம் முழுவதுமாய் இருப்பவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. Hallelujah. We got the phone calls that the second lockdown is going on in Europe and
USA, Jesus, all over the world, some of the parts of the world. Hallelujah, கர்த்தாவே. அங்கே வெளிதேசத்திலிருந்து இரண்டாவது முறையாக அந்த லாக்டவுன் நடைபெறுகிறது இந்த தொற்று நோயின் நிமித்தமாக என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். Jesus, you are the protector. இயேசுவே நீரே எங்களை பாதுகாக்கிறவர். And you are going to protect the people நீர் உம்முடைய ஜனங்களை பாதுகாக்க போகிறார். who lift their eyes unto you. உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். Hallelujah. ஹல்லேலூயா. Let thy protection be them. Be with them. உம்முடைய பாதுகாப்பின் கரம் அவர்கள் மேல் இருப்பதாக. Provide their needs even now, O Lord Jesus. அவர்களுடைய தேவைகளை நீர் இன்றும் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. We are praying for our dear people. எங்களுடைய அருமையான ஜனத்திற்காக Those who are praying and helping us. எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காகவும் எங்களுக்காக ஊழியத்தில் உதவி செய்கிறவர்களுக்காகவும் In abroad, O Lord Jesus. அவர்களை ஆசீர்வதியும். Bless them with many forms. அவர்களை அநேக வழியான காரியங்களில் நீர் அவர்களை ஆசீர்வதியும். அநேக மடங்காக ஆசீர்வதி. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Lord Jesus. அன்பின் இயேசுவே, Let thy provision continue for the mission. மிஷனுடைய தேவைகள் கர்த்தாவே அங்கே தொடர்ந்து சந்திக்கப்படட்டும். Only by thy will. உம்முடைய சித்தத்தின்படி மாத்திரம் ஆண்டவரே நீரே கிரியை செய்கிறார். Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Now the time for announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமாய் இருக்கிறது. Every Sunday ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் this online service will be continuing at 6 o'clock in the evening இந்த இணையதள ஆராதனையானது மாலை 6 மணிக்கு தொடர்ந்து ஒளிபரப்பாக்கப்படும். by the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி. Before that, அதற்கு முன்பாக at 4 o'clock மாலை 4 மணிக்கு there's going to be a 10 minutes devotion. 10 நிமிட தியானமானது இருக்கிறது. Join in that. அதிலும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். Be blessed. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். We are ready to pray for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். We are ready to spiritually help you. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கிறோம். All the means which you could contact us are there. உங்களுக்கு எது சுலபமாக தோன்றும் வழிகளில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். Phone, cell phone, தொலைபேசி, WhatsApp, email, மின்னஞ்சல் முகவரி, whatever it is, எவ்வகையா இருந்தாலும் contact us. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். We will happily நாங்கள் சந்தோஷமாக உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. And even send your prayer requests. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தொடர்ந்து அனுப்புங்கள். We will continue to pray. நாங்கள் தொடர்ந்து அதற்காக ஜெபிக்கிறோம். God is going to give answer to the prayer. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு தேவன் தாமே பதிலளிக்குவார். Hallelujah. ஹல்லேலூயா. ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்க போகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. ஆகவே send us the prayer request. ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. And one more thing. மீண்டும் ஒரு காரியம். Our dearly beloved pastor has been departed. நம்முடைய அருமையான தலைமை போதகர் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார். There is a biography book which has been already published in his lifetime even. அவருடைய உயிரோடு இந்த நாட்களிலேயே அவருடைய சுயசரிதையின் புத்தகமானது அங்கே வெளியிடப்பட்டு விட்டது. So, chosen vessel, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதான chosen vessel, the book is available. அந்த புத்தகமானது இங்கே கிடைக்கும். You can contact us. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு We will send you. நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். Maybe it should be paid a little money. அதற்காக நீங்கள் சிறிது செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். In all the places எல்லா இடங்களிலும் outside India, இந்தியாவில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் our dear representatives, எங்களுடைய அருமையான எங்களுக்காக அங்கே முன்னின்று செயல்படுகிறவர்கள் அமெரிக்காவிலேயும் சுவிட்சர்லாந்திலேயும் ஜெர்மன் தேசத்திலேயும் இங்கிலாந்திலேயும் மற்றும் பிற தேசங்களிலேயும் இந்த புத்தகத்தை கேட்பீர்கள் என்றால், if you ask for them, if you contact them, they will send you. உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்ப ஆயத்தமா இருக்கிறோம். Read the book. அந்த புத்தகத்தை வாசித்து, it is a treasure. அதில் இருக்கிற பொக்கிஷங்கள், அது ஒரு பொக்கிஷம். Hallelujah. Hallelujah. Surely you will be blessed. நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Your ministry will be blessed. உங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். So this is the book. ஆகவே அதுதான் இந்த புத்தகம். Contact us. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். Get it and read it. உங்களுடைய பெயரை கொடுங்கள். God is going to bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Very soon கூடிய சீக்கிரமாக the Tamil version will come out. தமிழ் ஆக்கமானது விரைவில் வர இருக்கிறது.
for the people in Tamil Nadu. தமிழ்நாட்டிற்காக. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.